ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நமக்கு சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லாம் முட்டைக்கோசுனா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதே டயத்தில் உருளைக்கிழங்குனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம முட்டைக்கோசை வச்சு இன்றைக்கி ஒரு வடை மட்டன் சுவையில் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் முட்டைக்கோசை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு பவுல் நிறையா பொரிகளை நுணுக்கி போட்டு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு பவுலில் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டு உப்பு பத்தலைன்னா திருப்பி நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஈவனாக நம்ம கலந்து விட்டுக்குருவோம். நல்லா இப்போ பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு லீவில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் ஒன்று செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு வடை பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கிறணும். சட்டுன்னு நிறைய தண்ணி ஊற்றுறாதீங்க, மாவு அப்புறம் தண்ணியாக போயிடும். அப்படி போனாலும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவோ கடலை மாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சி வச்சுட்டோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். ஈவனாக எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருட்டி வச்சாச்சு. இப்போ கடாயில் என்ன காயுமோ நம்ம ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளங்கையில் ஒரு உருண்டை எடுத்து ப்ரெஸ் பண்ணி போட்டோம்னா ஈவனாக எல்லா வடையும் ஒரே மாதிரியாக நமக்கு கிடைக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ ஒன்றா தட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். போட்டதுமே நம்ம கிளறி விடக்கூடாது. ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வெந்து வச்சான்னு பார்த்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கிறணும். பாருங்கள், அந்த வெந்ததே நமக்கு தெரியும். மேலே கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பி இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இது மட்டன் சுவையில் இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக உள்ளே நல்லா வெந்து போய் இருக்கும். சில பேர் இந்த முட்டைக்கோசை வதக்கி கூட செய்வாங்க. நான் வதக்க மாட்டேன், அப்படியே நம்ம போட்டு பிசைஞ்சு வடையாக சுட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதை எடுத்தாச்சு. நல்லா இருக்குது, பார்க்கும்போதே கோல்டன் ப்ரௌன் கலருக்கு. இப்போ இன்னொரு சட்டையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஒரு ஈவினிங் டயத்தில் ஒரு டீ காஃபியோட செம்மையாக இருக்குங்க. அதுவும் குழந்தைகள்லாம் போக வர எடுத்து சாப்பிட்ருவாங்க. இப்போ இதையும் நல்லா தட்டி போட்டாச்சு, வேகட்டும். பாருங்கள், நம்ம கடையில் காசு கொடுத்து இந்த வடை வாங்குறதுக்கு வீட்டிலையே வாழைக்காயில் செய்யலாம், வாழைப்பூவில் செய்யலாம், முட்டைக்கோசில் செய்யலாம், சேனக்கிழங்கில் செய்யலாம். இப்படி நம்ம தினமும் ஒரு விதமாக நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு. ஏன்னா இந்த லீவை எப்படினாலும் கடத்தணும் இல்லையா. பாருங்கள், சூப்பராக வெந்து வச்சு பார்க்கும்போதே நல்லா இருக்குது. கலர் பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 4 வடை இருந்துச்சு, அதையுமே நான் போட்டு பிரட்டி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட மட்டன் சுவையில் முட்டைக்கோஸ் வடை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.